உரசாமல் பற்றிய தீ, தற்கொலை, தீபக், ஷாக், ஷிம்ஜிதா. தேசத்தை தெறிக்கவிடும் கேரள சம்பவம். தமிழ்நாட்டின் வளர்ச்சிப் பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம், வெல்வோம் ஒன்றாக. ஒரே ஒரு வீடியோ ஒட்டுமொத்த கேரளத்தையும் உலுக்கி எடுக்கிறது. மொபைல் கேமராவும் சோசியல் மீடியாவும் பிடியில்லாத கத்தியாக மாறி மனிதர்களை கிழிக்க துவங்கியிருக்கின்றனவோ எனும் பதற்றம் தேசம் முழுக்கவே உருவாகியிருக்கிறது. விவகாரம் இதுதான். கேரள மாநிலம் கோழிக்கோடை சேர்ந்த 42 வயதான தீபக் கண்ணூருக்கு பேருந்தில் சென்றிருக்கிறார். அப்போது அவர் தன்னிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக கூறி ஷிம்ஜிதா எனும் பெண் வீடியோ வெளியிட்டார். அந்த வீடியோ சோசியல் மீடியாவில் வைரலாகி எதிர்ப்புகளை கிளப்ப அடுத்த 2 தினங்களில் குற்றம் சாட்டப்பட்ட தீபக் தற்கொலை செய்து கொண்டார். தீபக் இறந்த தகவலானது அந்த வீடியோவை விட பெரிய வைரலாகி விவகாரம் ஒட்டுமொத்த கேரளத்தையும் உலுக்கியுள்ளது. இது பற்றி கேரள சீனியர் நிருபரான விஜய் பரத் நம்மிடம், கோழிக்கோடு கோவிந்தபுரத்தை சேர்ந்த தீபக் டெக்ஸ்டைல்ஸ் நிறுவனத்தில் வேலை பார்த்தார். கடந்த ஜனவரி 16ஆம் தேதி வேலை விஷயமாக கண்ணூருக்கு பஸ்ஸில் போயிருக்கிறார். அப்போது வடகராவை சேர்ந்த ஷிம்ஜிதா முஸ்தபாங்கிற பெண் அந்த பஸ்ஸில் ஏறியிருக்காங்க. தீபக்கிற்கும் ஷிம்ஜிதாவுக்கும் முன்பின் அறிமுகம் இல்லை. தீபக்கின் பின்புறமா இந்த பொண்ணு நின்னு இருக்காங்க. பஸ் கூட்டத்துல தீபக்கின் கை இந்த பெண் மேல தெரியாம பட்டதா என்னன்னு தெரியல. தீபக்கின் நடவடிக்கையை போக்கஸ் பண்ணி ஷிம்ஜிதா வீடியோ எடுத்திருக்காங்க. இதுல தீபக்கோட வலது கை நடுப்பகுதி ஒரு கட்டத்துல இந்த பொண்ணோட மார்பகத்தை உரசுற மாதிரி இருக்கு. ஆனா தீபக் எந்த சூழ்நிலையிலையும் திரும்பி இந்த பெண்ணை பார்த்ததாகவோ ஷிம்ஜிதா அவரை கண்டிச்சு பேசியது போலவோ அந்த வீடியோவுல இல்லை. பஸ்ஸை விட்டு இறங்கிய ஷிம்ஜிதா இந்த வீடியோவை தனது சோசியல் மீடியா பக்கத்துல ஏற்றி குறை கூறினார். இதையடுத்து அந்த வீடியோ ஒரே நாளில் 20 லட்சம் பார்வையாளர்களை கடந்தது. கமெண்ட்ஸில் பலர் தீபக்கை வன்மையாக கண்டித்தனர். பலர் உன் குடும்ப பெண்களிடம் இப்படித்தான் பண்ணுவியா என்றெல்லாம் காய்ச்சி எடுத்தனர். இந்த வீடியோவை முதலில் தீபக் பார்க்கவில்லை. ஆனால் அவரின் நண்பர்கள், உறவினர்கள் சிலர் பார்த்துள்ளனர். அதில் சிலர் சாதாரணமாக விசாரிக்க, சிலரோ காட்டமாக விமர்சித்துள்ளனர். தீபக்கோ இதன் பிறகுதான் அந்த வீடியோவை பார்த்திருக்கிறார். பிறகு தன் நண்பர்கள், உறவினர்களிடம், இப்படி ஒரு பொண்ணு என் பின்னாடி நின்னதை எனக்கு தெரியாது, வீடியோவை நல்லா பாருங்க, நானா போய் அந்த பொண்ணு மேல இடிக்கவோ உரசவோ இல்ல, அந்த பொண்ணு தான் என்ன நெருங்கி நின்னும் உரசியும் வீடியோ எடுத்திருக்கு என்று விளக்கம் கொடுத்திருக்கிறார். தீபக்கின் சொந்த வாழ்க்கையில் ஏற்கனவே ஒரு பிரச்சனை இருந்திருக்கிறது போல, அதனால யார்கிட்டையும் ரொம்ப பேசாம அமைதியா இருந்திருக்கிறார். இந்த வீடியோ விவகாரத்தால ரொம்ப அவமானமாகிவிட்டதாக தன் பெற்றோரிடம் அழுதிருக்கிறார். தொடர்ந்து கடந்த ஜனவரி 17ஆம் தேதி இரவு தன் அறைக்குள் போனவர் மறுநாள் காலையில் தூக்கில் தொங்கிய நிலையில் காணப்பட்டிருக்கிறார். இதை பார்த்து அலறிய அவரின் குடும்பம், ஷிம்ஜிதாவின் பொய் வீடியோவால் தான் என் மகன் அவமானத்தில் தூக்கு போட்டு இறந்து விட்டான், அவளை கைது பண்ணுங்க என போலீசிடம் புகார் கொடுத்திருக்கிறார்கள். ஏற்கனவே ஷிம்ஜிதாவின் வீடியோவில் சிலர் அவரோட செய்கையில தப்பு எதுவும் தெரியல, நீங்க தான் பிளான் பண்ணி வீடியோ எடுத்திருக்கீங்க என கமெண்ட்ஸ் போட்டு வந்த நிலையில் தீபக்கின் மரண செய்தியும் சேர்ந்து கொள்ள வைரலுக்கும் லைக்ஸுக்கும் ஆசைப்பட்டு ஒரு அப்பாவி உயிரை வாங்கிட்டியே என பலரும் பாய ஆரம்பித்தனர். உடனே ஷிம்ஜிதா அந்த வீடியோவை அழித்துவிட்டு இரண்டாவதாக இன்னொரு வீடியோ போட்டார். ஆனால் கேரளாவின் பல யூடியூபர்கள், இன்ஃபுளுசர்கள், வழக்கறிஞர்கள் என பலரும் களத்தில் இறங்கி அந்த வீடியோவில் தீபக்கின் தவறு எதுவும் இல்லை, ஷிம்ஜிதாவின் பிளான் தான் இது என அந்த வீடியோவை இன்ச் பை இன்ச்சாக ஆராய்ச்சி செய்து எகிர ஆரம்பித்தனர். ஆனால் ஷிம்ஜிதாவோ தொடர்ந்து தன்னுடைய வாதங்களையே சொல்லி வந்தார். பத்தனம்திட்டாவில் ஒரு இளம்பெண் பேருந்தில் தன்னிடம் தவறாக நடந்த வயதானவரை வீடியோ எடுத்ததோடு ஸ்பாட்டிலேயே அவரை அறைந்தார். அந்த வீடியோ கடும் வைரலானது. ஷிம்ஜிதாவும் அது போன்று தானும் வைரலாக வேண்டும் என நினைத்தாரோ தெரியவில்லை. தன் கணவர் அரபு நாட்டில் இருக்கும் நிலையில் சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கும் ஷிம்ஜிதா இப்படி ஒரு காரியத்தை செய்து சிக்கலில் சிக்கியுள்ளார். இந்த விவகாரத்தில் பொதுமக்கள் மட்டுமல்லாமல் காங்கிரஸ், பாஜக போன்ற எதிர்க்கட்சியினரும் கூட குரல் உயர்த்த துவங்கியுள்ளனர். இந்நிலையில் தீபக்கின் குடும்பத்தினர் அளித்த புகார் அடிப்படையில் வடகரை பகுதியில் பதுங்கியிருந்த ஷிம்ஜிதாவை கேரள போலீசார் கைது செய்துள்ளனர் என்று நிறுத்தினார். ஷிம்ஜிதாவுக்காக ஆஜராகும் வழக்கறிஞரோ, வீடியோ வெளியான போது ஷிம்ஜிதாவுக்காக பொங்கிய பலர் தீபக்கின் தற்கொலைக்கு பின் அவரை சாடுகின்றனர். இது தவறான மாஸ் மென்டாலிட்டி. உரிய ஆதார ஆவணங்களுடன் இவ்வழக்கை சந்திப்பார் ஷிம்ஜிதா என்றார். தீபக்கின் குடும்பத்தினரோ வீடியோவை பார்த்தப்போ அதிர்ச்சியாவும் அவமானமாவும் இருந்துச்சு. தீபக் அப்படிப்பட்ட பையன் இல்லைன்னு எங்களுக்கு தெரியும், என் மான மரியாதை போச்சுன்னு புலம்பிக்கிட்டே இருந்தான் தீபக். தப்பே பண்ணாம இப்போ இப்படி ஒரு முடிவை எடுத்துட்டான், அவன் சாவுக்கு நீதி வேண்டும் என்றார்கள். நாகரீக வளர்ச்சி தரும் அதிர்ச்சி. தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம், வெல்வோம் ஒன்றாக.